ஹலோ வணக்கம். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இப்போ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களுக்கான தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் என்ன, நீங்கள் எந்த நேரத்தில் திருமணம் அல்லது ஒரு தொழில் தொடங்குறது அல்லது ஒரு சொத்து வாங்குறது இது போன்ற விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு அது சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தலைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை வந்து அடையும். வாங்க நம்ம இப்போ தலைப்பை பார்க்கலாம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நான் வந்து சார்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். உங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அதாவது செவ்வாய் அதிபதியாக கொண்ட மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமே உங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இதில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது. இதற்கு அடுத்து 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இது வந்து உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம். அதன் பின்பு 4வது வரக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதுவும் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் தான். அதன் பின்பு அஸ்வினி, மகம், மூலம் இதுவும் வந்து உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்பு 8வதாக வரக்கூடியது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அப்புறம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 9வதாக வரக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் பெரும்பாலும் இடம் முடிக்கிறது இது போன்ற காரியங்களை பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து உங்களை விட்டு கையை விட்டு போகாமல் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் 2வதாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திராசிரமமாக இருக்கக்கூடாது. சந்திரன் வந்து ரொம்ப ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்தோ அல்லது அமாவாசைக்கு நெருங்கியோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு பஞ்சமி திதியை, அதாவது பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற அல்லது பௌர்ணமியிலேருந்து ஒரு 4 நாள் அடுத்த 4 நாளோ 5 நாளிலோ உள்ள டைமிங்கில் வந்து நீங்கள் தாராளமாக இடம் முடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி தான் நீங்கள் ஒரு இடம் முடிக்கலையோ அல்லது ஒரு திருமணம் முடிக்கலையோ வந்து உங்களுக்கு தாராபலன் இருக்கா உங்கள் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த நட்சத்திரக்கான தாராபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.